ஆண்டோடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மேற்கோளாக வைத்து நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். நிலைத்திருங்கள் என்றால் என்ன? நிலைத்திருங்கள் என்றால் இறுதி வரை உறுதியாக நிற்கிற அனுபவம். இதுதான் நிலைத்திருங்கள் என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அதில் வேலையை நினைச்சுன்னு பெரிய ஆளை வாப்பான்னு சொல்லுவாங்க. அல்லது படிப்பில் என்ன செய்வாங்கன்னா, நிலைத்து நின்று பெரிய ஆளை வாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு துறை ரீதியாக போகணும்னா நின்று சாதிக்கணும், பெரிய ஆளாக ஆகணும், நினைச்சு நிற்பா, ஸ்ட்ராங்காக இருப்பான்னு சொல்லுவோம். அல்லது ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அதை முடிக்க போகிறோன்னா அதை கடைசி வரைக்கும் நினைச்சு நின்று சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். இப்போ பலவிதமான கோணங்களில் பலவிதமான அர்த்தத்தில் மக்கள் நினச்சிதாங்க இந்த நிலைத்திருங்கிற அர்த்தத்தை சொல்லுவாங்க. சரி, இருக்கட்டும். இன்றைக்கு உலகத்திலேயே அப்படி சொல்லிட்டாங்கன்னா, வானத்தின் பூமியும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறார். என்னென்னா, நிலைத்திருங்கள்னு சொல்வார். அப்போ நிலைத்திருங்கள்னா எதில் நிலைத்திருக்க வேண்டும்னு சொல்லுவார். யோவான் 15:4 பார்க்கும் பொழுது முதலாவதாக எண்ணில் நிலைத்திருங்கள்னு சொல்லுவார். அப்போ எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை பார்ப்போம். எண்ணில் நிலைத்திருங்கள்னா என்ன? இப்போ இயேசு கிறிஸ்துவின் நிலைத்திருங்கள்னு அர்த்தம். அப்போ ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேக ஜனகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆலயத்துக்கு போகிறார்கள், ஊழியமும் செய்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் அவர்களை சில பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, மனிதர் மூலமாக இருக்கிற உபத்திரவங்களை பார்த்து சிலங்க சோர்ந்து போய் பின்வாங்கி போகிறாங்க. அவங்க மனம் உறுதியாக இல்லாத நிலையில் இருக்குது. அப்போ அது ஆண்டவருக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறபடினால்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்னில் நிலைத்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஒரு ஆலோசனையாக சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தையை நம்ம கேட்குற ஒவ்வொருவரும் நிலைத்திருங்கள் என்கிற அந்த அனுபவத்தில், உறுதியாக நிற்கிற அனுபவத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லைன்னு நினைச்சணும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வேதத்தில் யார் என்னில் நிலைத்திருங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு ஆதாரமாக யார் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் யோசுவா, காலேப் என்கிற 2 பேரை பார்ப்போம். மோசேயின் தலைமையில் எகிப்து நாட்டிலிருந்து கானான் நாட்டை நோக்கி லட்சக்கணக்கான ஜனங்களை என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் பயணமாக்கி கொண்டு நடத்தி வராங்க. அப்போ நடத்தி கொண்டு வரும்போது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வரும் பொழுது கானான்கிற நாட்டை குறித்து என்ன செய்கிறாங்க, ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி கானான்கிற நாட்டுக்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன், அது செழிப்பான தேசம், பாலும் தினம் ஓடுகிற தேசம் சொல்லி அழைத்து கொண்டு சொல்லிகிட்டே போகிறாங்க. அப்போ அதன் பிறகு மோசே என்ன செய்கிறாரு, ஒரு குலத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒருவர் 12 கோத்திரம், சொல்லணும்னா கோத்திரம் 12 கோத்திரத்துக்கு ஒவ்வொரு வீதம் 12 பேரை என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. அதில் யோசுவாவும் காலேப்பும் அதில் அடக்கமாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து மொத்தம் 12 பேரை என்ன செய்கிறாரு, அந்த கானான் தேசத்தை நோக்கி என்ன செய்யுங்க, பயணமாகி போங்க, அதை வேவு பார்த்துட்டு வாங்க, தேசம் எப்படிப்பட்டது, ஜனங்கள் எப்படி இருக்காங்க, சூழ்நிலை என்ன, இந்த செழிப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னு வேவு பார்க்க அனுப்புகிறாங்க. அப்போது அனுப்புன அந்த நிலையை அனுப்பிட்டாங்க. அதன் பிறகு அந்த யோசுவா, அந்த காலேப்பு இவங்கெல்லாம் வராங்க, கூட 10 பேர் வராங்க. இவங்க 2 பேரை தவிர, யோசுவாவும் காலேப்பு தவிர மற்ற 10 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, தேசம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஜனங்கள் காட்டு முன்னாடித்தனமாக இருக்கிறாங்க, அரக்கர்களாக இருக்காங்க, நம்ம அதை ஜெயிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஜனங்களுடைய நம்பிக்கையை அற்றுப்போக பண்ணுற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. நம்பிக்கை இழந்து போக பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. உறுதியாக இருக்கக்கூடிய அனுபவத்தில் அவங்க இல்லை. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் அப்படி இல்லாமல், இல்லை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம், நம்ம போராடி வாங்கிடலாம் சொல்லி உறுதியாக நிற்கிற அனுபவத்தில் இருந்து பேசுகிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட உறுதியாக நிற்கிற அனுபவத்தில் அவங்க 2 பேரும் இருந்தனால தான் கானான் தேசத்துக்குள்ளே ஆண்டவர் போகும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார்கள் பார்த்தீங்களா, அத்தனை ஜனங்கள் மத்தியிலையும் இந்த 2 பேரை தான் தேசத்துக்குள்ளே அனுமதிச்சார். அப்போது உறுதியாக நின்று சாதிக்கிற அனுபவத்தில் 2 பேரும் இருந்து என்ன செய்யாங்க, செயல்பட்டாங்க, அவங்க என்ன செய்யாங்க, வாழ்ந்தாங்க. அப்போது இதை கேட்குற ஒவ்வொருவரும் என்னதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு உபத்திரம் வந்தாலும், இல்லை ஜனங்கள் மற்றவங்க என்ன செய்யாங்க ஒரு மாதிரி நம்பிக்கை இழந்து போகக்கூடிய சூழலை கொண்டு வந்தாலும், நாம் உறுதியாக நிற்கிற அனுபவத்தில் இருக்கும் பொழுது இயேசுவில் நிலைத்திருக்கிறோம் சொல்லி அர்த்தம். அப்போ அதை காக்கும்போது, அதை பேக்கும்போது, அதை கேட்கும்போது தேவனுடைய நாமம் மையப்படும். ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை சிறப்பான நன்மையாக நடத்துவார். இரண்டாவதாக எதில் நிலைத்திருக்க வேண்டும், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கன்னு சொல்லி யோவான் 15:9 வாசிக்கிறோம். இரண்டாவதாக என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அப்போது
அன்பில் நிலைத்திருங்கள்னா என்ன? அப்போ என்னுடைய அன்பில் இறுதி வரை என்ன செய்ய நிலைத்திருங்கள். அப்போ அன்பில் நிலைத்திருங்கன்னா என் வார்த்தையை கடைப்பிடிப்பதே அன்புங்கிறார். அவருடைய வார்த்தையை கடைப்பிடிப்பதே அதுபடி நடப்பதே அன்புங்கிறார். கட்டளைகளை கடப்பதில் அன்பு அடங்கியுள்ளதுங்கிறார். அப்போ அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிற அனுபவம் தான் அன்பிலே நிலைத்திருந்ததுக்கு அர்த்தம். அப்போ இதுக்கு யார் செயல்பட்டாங்க, யார் நிலைச்சுனாங்கன்னு பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கலாம். இந்த பவுலுடைய செய்தார்னா ஆண்டவருக்காக எவ்வளோ தியாகங்களை செய்தார். அடிகள் பட்டார், நொறுக்கப்பட்டார், கசையடிகளை வாங்கினார், தடிகளை வச்சு அடித்தாங்க, கல்லை கொண்டு எரிஞ்சாங்க, கப்பலில் என்ன செஞ்சார், பயணமாக பல சேதங்களை சந்தித்தார், இரவு பகல் கடலில் நிர்வாணமாக இருந்தார், எத்தனையோ குற்றீரை அவரை அடித்து நொறுகி போட்டாங்க. பசியோட, பட்னியோட, அழுகையோட, வேதனையோட, தேவைகளோட, அழுகையோட என்ன செய்யார், ரொம்ப வேதனையோடு இருந்தார், புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தார். அவ்வளோ தூரம் கிறிஸ்துவுக்காக கஷ்டங்களை அனுபவித்து அவர் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அன்பில், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற அந்த அன்பில் நிலைத்திருந்தார். அவரே சொல்லுறாரு, உபத்திரவமோ, வாழ்வோ, சாவோ, வல்லமையான பெரிய தூதர்கள் வந்தால் கூட இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருபோது பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பிலே அவர் நிலைத்து நின்று சாதிக்க ஆரம்பித்தார். அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதுதான் அன்பு அடங்கியுள்ளதுன்னு இருக்குது. அப்போ அந்த அன்பாய் அவர் என்ன செய்கிறார், நிலைத்து நின்று சாதித்து அதை நிறைவேற்றி காமிச்சார். அப்போ இதை கேட்குற ஒவ்வொருவரும், இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, நிலைத்திருங்கள்ங்கிற தலைப்பில் பார்த்தோம். என்னில் நிலைத்திருங்கள், இயேசுவில் நிலைத்திருங்கள்னு சொல்லி பார்த்தோம். எடுத்துக்காட்டாக யோசுவாவையும் காலேபையும் பார்த்தோம். இரண்டாவதாக இந்த அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு பார்த்தோம், பவுலை பார்த்தோம். இவங்கெல்லாம் நிலைச்சு நின்று சாதிச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், அந்த நிலைமைக்கு வந்துக்கிறோம். நம்ம சாதிக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்களும் எவ்வளோ உபத்திரவங்களும் வந்தாலும், மனிதர்கள் கைவிட்டாலும், நம்பினவங்க காலவாரி விட்டாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன உபத்திரங்கள் வந்தாலும், இயேசு கிறிஸ்துவில் அவருடைய அன்பில் இறுதி வரை நாம் நிலைத்து நின்று சாதிக்க பழக வேண்டும். உறுதியாக நிற்கிற அந்த அனுபவத்தில் இருந்தால் கர்த்தர் நம்ம என்ன செய்வார், பயன்படுத்த முடியும். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு தெய்வ ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவரில் அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வாராக. தொடர்ந்து அவரிலேயும் அவருடைய அன்பிலையும் நீங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது. ஆமென்.